வணக்கம் தோழர்களே, இது உங்கள் ஆதவன் பாடசாலை. நாம் இப்போ என்ன பார்க்குறோன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்குறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட இன்ட்ரடக்ஷனும் வரலாறுனா என்னன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்படி பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அந்த வீடியோவோட லிங்க் வைக்கிறோம், அதை போய் பார்த்துடுங்க. வாங்க நம்ம இப்போ ஹரப்பாவை பற்றி பார்ப்போம். ஹரப்பாவோட 4 படிநிலைகள் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 படிநிலை இருக்குது. முதல் படிநிலை ஃபஸ்ட்டு ஹரப்பா முந்தைய ஹரப்பா, தொடக்க ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பான்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பிரிப்பாங்க. இதில் முந்தைய ஹரப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகக்கர். இதோடைய காலம் கிமு 7000 3000 வரைக்கும் சொல்லுவாங்க. இது ஒரு கிராம நாகரிகத்தை சார்ந்தது. அடுத்தது தொடக்க கால ஹரப்பா எதுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா அம்ரி கோட்டிஜி. இதுவும் ஒரு கிராம நாகரிகத்தை சேர்ந்தது. இதோடைய காலம் 3000 2600. அடுத்தது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மொகஞ்சதாரோ, காலிபன், மொத்தம் இதுமாரி ஒரு 4 நகர நாகரிகத்தை சார்ந்த ஒரு நகரங்கள்லாம் வரும். மொத்தம் 6 நகரங்கள் சொல்லியிருப்போம். அதோட இதுதான் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. பிற்கால ஹரப்பான்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் வரும். இது லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் இருக்கும். இதோடைய காலம் 1900 1700. இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கங்க, ஏன்னா இது ஒரு மேட்ச்சில் கேட்பாங்க. தொடக்க ஹரப்பான்னு கொடுத்துட்டு அதோடைய காலம் கேட்கலாம், 3000 2600. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பான்னு கொடுத்துட்டு 2600 1700. பிற்கால ஹரப்பான்னு சொல்லிட்டு 1900 1700. இதை அப்படியே மேட்ச் பண்ணி கேட்பாங்க, ஒரு பொறுத்துக்க மாரி கேட்பாங்க. இதை கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. ஹரப்பாவோட 4 படிநிலைகள். ஃபஸ்ட்டு முந்தைய ஹரப்பான்னு மெகக்கர் பார்த்தோம்ல, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது மட்டும் நம்மளுக்கு புதிய கற்காலத்தை சார்ந்தது. நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்கல காலத்தை சார்ந்தது. ஆனால் மெகக்கர் மட்டும் புதிய கற்காலத்தை சார்ந்தது சொல்லுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மெகக்கர் எந்த காலத்தை சார்ந்தது சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் சொல்லுவாங்க. அதனால் அது புதிய கற்காலத்தை சார்ந்தது சொல்லுவாங்க. ஓகேவா, இதை நல்லா படிச்சிங்க. அடுத்து மெகக்கர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில். இங்கே பாகிஸ்தான் இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போல நாற்றங்கரையில் தான் அந்த மெகக்கன்ற ஒரு நகரம் இருக்குது. இது தொடக்க கால மனிதர் வாழ்ந்த இடம் சொல்லுவாங்க. இது மக்கள் அங்கே வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பையும் ஈடுபடுறதுக்கான சான்று அங்கே கிடைச்சதாக சொல்கிறாங்க. இது ஒரு கிராம நாகரிகம். அதனால் அங்கே மக்கள் வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபடுறதற்கான சான்று அங்கே கிடைச்சதாக சொல்லுவாங்க. அடுத்து நம்ம இப்போ லைனாக பார்ப்போம். இப்போ என்ன பார்ப்போம்னா, இப்போ ஹரப்பாவுக்கு யார் முதல்ல வந்தா, யார் கடைசியாக உறுதிப்படுத்தினா, அதுமாரி நிறையா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு உலகத்தில் எப்போ ரயில் பாதை போட்டாங்கன்னா 1825 லண்டனில் போடப்பட்டது. அந்த முதல்ல ரயில் பாதை எங்கே போட்டான்னு கேட்டாங்கன்னா லண்டனில். எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1825. அதுக்கு அடுத்த வருஷம் 1826 ஹரப்பாவுக்கு ஒருத்தவர் வராரு. அவர் பேர் தான் சார்லஸ் மேசன். இவர் ஒரு கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிஞ்சவர். இவர் தான் ஃபஸ்ட்டு ஹரப்பாவுக்கு வருகை புரிந்தவர். இவர் ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த புக்கோட பேர் என்னன்னா, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என்று தனது நூலில் வெளியிடுறாரு. அப்படி என்னன்னா, ஒரு மலையில் ஒரு செங்கற்கோட்டையோடு சேர்ந்து ஒரு சுவர்களுடன் ஒரு கோபுரத்தினுடன் மலை மீது கட்டப்பட்ட ஹரப்பா. அது நம்ம இங்கிலீஷில் எப்படி ஈஸியாக நம்ம வச்சிங்கன்னா மவுண்டட் ஹரப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு மலை மீது கட்டப்பட்ட ஹரப்பான்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் பார்த்துங்க. இவர் யார் ஹரப்பாவுக்கு வருகை புரிந்தார்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் மேசன். இவர் ஏதன புக்கோட பேர் மவுண்டட் ஹரப்பா, மலையின் மீது கட்டப்பட்ட ஹரப்பான்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக ஷார்ட்கட்டில் எழுதிக்கலாம், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 1831. இப்போ அம்ரி என்ற இடத்திற்கு வருகை புரிந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் பர்னஸ் தான் 1831 அம்ரி என்ற இடத்திற்கு வருகை புரிந்தார். அதுக்கப்புறம் 1853 இந்தியாவில் ரயில் பாதை போடுறாங்க. இது எங்கே போடுறாங்கன்னா மும்பை டு தானே. இந்தியாவில் முதல் ரயில் பாதை எங்கே போட்டாங்கன்னா மும்பை டு தானே. எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1853. அதே வருஷத்தில் அதேமாரி ரயில் பாதை இந்த ஹரப்பாவை சுற்றி இந்த பாகிஸ்தான் இந்த ஆப்கானிஸ்தான் சுற்றி ரயில் பாதை போட முடியுமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து வராரு. அவர் பேர் தான் அலெக்சாண்டர் கனிகம். அவர் பார்வையிட்டது தான் 1853 இந்த சைடு இங்கே ஹரப்பா பாகிஸ்தான் இந்தமாரி இடத்தெல்லாம் பார்வையிடுறாரு. அது ஹரப்பாவில் நல்லா இருக்குது சொல்லிட்டு அங்கே ரயில் பாதை அமைக்கிறதுக்காக திட்டமிடுறாரு. அவருடைய முயற்சியால் 1856 லாகூர் டு கராச்சி
லாகூர் டு கராச்சி, லாகூர் டு முல்தான் எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் ஒன்று தான். ஏன்னா பாகிஸ்தான் இங்கே இருக்குன்னா இங்கே லாகூர், இங்கே கராச்சி, நடுவில் தான் முல்தான். அதனால தான் உங்களுக்கு லைனாகவே நாங்கள் கொடுத்துருக்குறோம். பாருங்கள், லாகூர் டு கராச்சின்னு கொடுத்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான். லாகூர் டு முல்தான் எது போட்டாலும் முதலாக அவங்க ரயில் பாதை வந்து இந்த இடத்துல போடுறதுக்காக அலெக்சாண்டர் கனிகம் முயற்சியால் 1856 ரயில் பாதை போடுறாங்க. அந்த ரயில் பாதை போடும்போது அதுக்கு நடுவில் வந்து அந்த செங்கல்லாம் போடணும்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ தோண்டும் போது ஒரு கல்லுலாம் கிடைக்கிது. அந்த கல்லுலாம் போடும்போது அந்த கல்லோட இது புரிஞ்சு அதை யார் புரிகிறாருன்னா அலெக்சாண்டர் கனிகம் வந்து அதை புரியுறாரு. அப்போ இங்கே ஏதோ பழமையான நாகரிகம் இருக்குது சொல்லிட்டு தெரியுது. அதனால் 1861 அலெக்சாண்டர் கனிகம் வந்து இந்திய தொல்லியல் துறையை ஆரம்பிக்கிறார். இது வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆரம்பித்தது யாருன்னு கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் கனிகம். இதோட தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது. இதை அடிப்படையாக கொண்டு 1875 அவர் வந்து ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாரு. ஹரப்பாவில் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாரு 1875. மொத்தம் 3 தடவை ஹரப்பாவுக்கு வந்திருப்பார். இந்த 3 முறை வந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் கனிகம். எந்தெந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1853, 56, 75. மொத்தம் 3 முறை வந்தவருக்கு யார் கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் கனிகம். எந்தெந்த வருஷம்னு கேட்பாங்க 1853, 56, 75. இதை வந்து ஒரு இதாக கேட்பாங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இவர் 1875 ஆராய்ச்சி மேற்கொள்கிறாரு. ஆனால் கிழக்கிந்திய கம்பெனி அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. அதனால் அவர் வந்து அந்த ஆராய்ச்சியை விட்டுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் 1920 ஏஎஸ்ஐயோட டைரக்டராக யார் வர்றான்னா சர் ஜான் மார்ஷல் சொல்லுவாங்க. இவரோட முயற்சியால் தான் இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. இந்த சர் ஜான் மார்ஷல் தான் 1920 ஏஎஸ்ஐ டைரக்டராக வருவார். இவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க இருப்பாங்கள்ல, அதுமாரி ஹரப்பாவில் ஒருத்தவங்க ஒரு சில பேர் நிறையா தோண்டி அதோட முழுசியாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுமாரி மொகஞ்சதாரோவில் ஒரு ஆள் தோண்டி கண்டுபிடிக்கிறாங்க. யார் கண்டுபிடிச்சான்னு பார்ப்போம். 1921 ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யாருன்னா தயாராம் சகானி என்பவர் முயற்சியால் ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க. அதேமாரி மொகஞ்சதாரோவை 1922 யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆர்டி பேனர்ஜி. இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சி இதை ரிப்போர்ட் பண்ணி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஏஎஸ்ஐ டைரக்டரான சர் ஜான் மார்ஷல் கிட்ட கொடுக்குறாரு. இவர் தான் 1924 ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பது. ரெண்டுமே ஒரே நாகரிகத்தை சேர்ந்தது. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான அம்சம் இருக்குது சொல்கிறாங்க. இது ரெண்டுமே பெரிய நாகரிகத்தை சேர்ந்தது சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. அடுத்தது ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவோட பழமையானது. மொகஞ்சதாரோவோட பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா. ரெண்டுமே ஆனால் சிந்து சமவெளி நாகரிகம் தான். ரெண்டுமே பொதுவான அம்சங்கள் இருப்பதை சொல்கிறது யாருன்னா சர் ஜான் மார்ஷல் கூற்றுப்படி. இவருடைய கூற்றுப்படி சிந்து சமவெளி காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா 3250 2750. இப்போ அவருடைய கூற்றுப்படி கண்டுபிடிச்ச காலம் வந்து கேட்டாங்கன்னா 3250 2700. ஆனால் இப்போ கரெக்டாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது வந்து 3300 1900. இப்போ வந்து இந்த இது கொஸ்டின் நல்லா கேட்பாங்க. ஏன்னா சர் ஜான் மார்ஷல் கூற்றுப்படி சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா 3250 2750. ஓகேவா? ஆனால் இப்போ கேட்குறது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் கேட்டாங்கன்னா 3300 1900 போடணும். இந்த 2 கொஸ்டினும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. உங்களை குழப்பத்துக்காக மாற்றி கேட்பாங்க. அவங்க சர் ஜான் மார்ஷலின் காலம் கூற்றுப்படி சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் கேட்டாங்க மட்டும்தான் இந்த ஆன்சர் அடிக்கணும். அப்படி இல்லைனா சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் கேட்டாலே 3300 1900 தான். ஓகேவா? அடுத்தது இதை உறுதிப்படுத்துறதுக்காக ஒருத்தர் வராரு. 1940 ஆர்இஎம் வீலர் என்பவர் வந்து ஹரப்பாவில் அகழ்வாய்ச்சி நடத்துகிறாரு. அவர் நடத்தி அவரும் இதே கூற்றுப்படி உறுதிப்படுத்துகிறாரு. இங்கே இதுமாரி நகரம் இருக்குது, இது ஹரப்பா நகரம் வந்து மொகஞ்சதாரோட பெருசு, ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் பொதுவான அம்சம் இருக்குது சொல்லிட்டு இதெல்லாம் உறுதிப்படுத்துறது யாருன்னு கேட்பாங்க. ஆர்இஎம் வீலர் 1940 வந்து இவர் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. வாங்க இது நம்ம ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் பார்த்துக்கலாம். முதல்லேருந்து நான் என்ன சொன்னேன்னு கொஞ்சம் ரிவிஷன் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ ஹரப்பாவோட 4 படிநிலைகள் சொன்னேன். அது என்னென்ன படிநிலைன்னு பார்த்தீங்கன்னா முந்தைய ஹரப்பா, தொடக்க ஹரப்பா, முதிர்ந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பான்னு சொல்லிட்டேன். இந்த 4ம் என்னென்ன பிளேஸு அதோட கேட்பாங்க. முந்தைய ஹரப்பானா எந்த நகரம்னு கேட்டிங்கன்னா மெகக்கர் மட்டும்தான் முந்தைய ஹரப்பாவில் வரும், மற்றபடி வேறு எதுவுமே வராது. தொடக்க ஹரப்பான்னு பார்த்தா அம்ரி கோட்டிஜி தான், அதுவும் ஒரு கிராம நாகரிகத்தை சேர்ந்தது தான். முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா மட்டும்தான் ஹரப்பா, மொகஞ்சதாரோ, காலிபன், இது வந்து ஒரு நகர நாகரிகத்தை சேர்ந்தது. பிற்கால ஹரப்பா லோத்தல், இங்கே வந்து கப்பல் கட்டுந்தாலும் இருக்கும், அப்புறம் செயற்கை துறைமுகம் இருக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து மெகக்கர்.
ஃபஸ்ட்டு முந்தைய ஹரப்பாவில் வந்து மெகக்கர் மட்டும்தான் இங்கே புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. மற்றபடி எல்லாமே நம்ம வந்து சிந்து சமவெளி நாங்கள் பார்த்தா வெண்கல கால மக்கள் சொல்லுவாங்க. மெகக்கர் மட்டும்தான் அங்கே புதிய கற்காலம். இது கொஸ்டின் கேட்பாங்க. மெகக்கர் வந்து எந்த காலத்தை சேர்ந்தது, புதிய கற்காலத்தை சேர்ந்தது சொல்லி கேட்பாங்க. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்றங்கரையில் இருக்குது. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து இங்கே வந்து மக்கள் வேளாண்மையும் கால்நடையும் வளர்ப்பதற்கான சான்று இங்கே இருக்குது சொல்கிறாங்க. அடுத்து உலகத்தில் முத ரயில் பாதையை எந்த வருஷம் போட்டாங்கன்னா 1825. எங்கேன்னு கேட்டிங்கன்னா லண்டனில். அதேமாரி அதுக்கு அடுத்த வருஷம் 1826 ஹரப்பாவிற்கு வருகை புரிந்த முதல் நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா சர் ஜான் மார்ஷல். சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், கொஞ்சம் பாருங்கள். சார்லஸ் மேசன். ஓகேவா. முதல்ல ஹரப்பாவிற்கு வருகை புரிந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சார்லஸ் மேசன். இவர் வந்து ஒரு புக் எழுதுவார், அதுதான் மவுண்டட் ஹரப்பா, மலையின் மீது கட்டப்பட்ட ஹரப்பா. இது கொஞ்சம் ஷார்ட்கட்டில் இருக்கிறனால இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து 1831 வந்து அம்ப்ரி என்ற இடத்திற்கு வருகை புரிந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் பர்னஸ். ஓகேவா. அடுத்தது 53 இந்தியாவில் முத ரயில் பாதை எங்கே போகிறாங்கன்னா மும்பை டு தானே. அதேமாரி ரயில் பாதை போடலான்னு சொல்லிட்டு யார் பார்க்குறாங்கன்னா அலெக்சாண்டர் கனிகம் எங்கே பார்வையிடுறாரு, ஹரப்பா சைடு பார்வையிடுறாரு. அதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 56 அங்கே ரயில் பாதை போடுறாங்க. லாகூர் டு கராச்சி, முல்தான், நடுவில் முல்தான். இங்கே லாகூர் டு முல்தான்னாலும் ஓகே தான், லாகூர் டு கராச்சினாலும் ஓகே தான், எப்படி கேட்டாலும் ஒன்று தான் ஆன்சரு. ஆனால் அதை யாரோட முயற்சியால் போடுறாங்கன்னா அலெக்சாண்டர் கனிகம் முயற்சியால் லாகூர் டு கராச்சி வந்து ரயில் பாதை அமைக்கப்படுறாங்க. 1861 அவருடைய உதவியுடன் தான் இந்திய தொல்லியல் துறையை ஆரம்பிக்கிறாங்க. ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அதை ஆரம்பிக்கிறது யாரோடைய உதவினா அலெக்சாண்டர் கனிகம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இதோட தலைமையிடம் எங்கன்னா புதுடெல்லி. 1875 அவர் வந்து ஹரப்பாவில் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாரு. மொத்தம் 3 முறை ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்டர் கனிகம். எந்தெந்த வருஷம் 53, 56, 75 மொத்தம் 3 வருஷத்தில் அவர் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் 1920 ஏஎஸ்ஐ டைரக்டராக சர் ஜான் மார்ஷல் வராரு. அவர் வந்து தான் இந்த ஹரப்பாவோடைய முழுசாக அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க யாருன்னா தயாராம் சகானி வந்து ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாரு 21. 22 மொகஞ்சதாரோவை ஆர்டி பேனர்ஜி என்பவர் கண்டுபிடிச்சி சர் ஜான் மார்ஷல்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட் படி அவர் என்ன சொல்கிறாருன்னா சர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் பொதுவான அம்சம் இருக்குது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டுமே பெரிய நாகரிகத்தை சார்ந்து சொல்கிறாரு. ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவிட பழமையானது சொல்கிறாரு. இவருடைய கூற்றுப்படி இந்த நாகரிகம் என்ன காலம் சொல்லிட்டிங்கன்னா 3250 2750. அதுக்கப்புறம் 1940 REM வீலர் வந்து இந்த வந்து உறுதிப்படுத்துகிறாரு. ஓகே, நல்லா படிங்க. இதுக்கான நோட்ஸ்லாம் நல்லா எடுத்துங்க. இதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை தரோம். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்ஸ் வந்து நாங்கள் தருவோம் அதில். ஓகே, நன்றி தோழர்களே, நல்லா படிங்க.